Hi all, Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமதான் ப்ரீப்ரிபரேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ சொல்லப்போனா வந்து நோன்பு வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்ட்டு யோசிக்க கூட முடியல. முன்னெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்து வரா மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு வரா மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படிதானா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ரமதான்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்து எல்லாருக்காகவும் இன்ஷால்லா வந்து துவா செய்யுங்க. இன்ஷால்லா எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்ல உடல் நலத்தோட நல்லபடியா நோன்பு வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக வந்து துவா செஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு விலாக்ல வந்து நான் ப்ரீப்ரிபரேஷனுக்காக நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்றேன். வாங்க பார்க்கலாம். ரமதான் வந்துட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிற வேண்டிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் ஒரு வேலையாக எனக்கு பெருசாக நான் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேரிட்டி பாக்ஸில் போகிறதுக்காக என்னோட ஹசனோட அப்புறம் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறது தான். இப்போ நான் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ரமதானோட ப்ரீப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் ரெண்டாவதாக நான் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் தான். ஸோ வாஷிங் வந்து ரமதான் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து தலைவாணி உரல்லேருந்து பில்லோலேருந்து ஸ்க்ரீன்லேருந்து எல்லாத்தையுமே பெட்ஷீட்லேருந்து நம்ம வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நானும் தான் முசல்லா வாஷ் பண்ண கையோடையே வந்து பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, மேட்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி சைட் பை சைடு வந்து காய வச்சு எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. இதோட பெட்ஷீட்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ், ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நான் பண்ணுற வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோஃபாவோட கவர்ஸ் வந்து மாற்றேன். பட் இந்த டைம் அது இல்லை. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து புது சோஃபா வந்து வரப்போகிறாங்க. ஆமாம், நியூ சோஃபா. ஸோ ஆமாம் நியூ சோஃபா வருது. ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்திங்க, ஐயோ ஆமாண்டா வருதுடா, இவனுக்கு பதில் சொல்லி முடிச்சுப்பா, இவனே பதில் சொல்லிட்டு இவனே நம்மளை டார்ச்சர் பண்ண பாருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ சோஃபா வரப்போகுது. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து ஒரு 7-8 வருஷமாக இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருந்துருச்சு. நம்ம விளாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நான் விளாக்ஸ் போட்டதுலேருந்தே இந்த சோஃபா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பயே வந்து சோஃபா மாற்றணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றலை. ஸோ 1 by 1 வந்து மாற்றிக்கலாம். அட்டன் டயத்தில் எதுவுமே ஒரே செலவாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வாங்குறதுக்கு ஒரு டைமிங் வந்திருக்கு. ஸோ நம்ம நியூ சோஃபா பார்க்கலாம். பட் இந்த சோஃபாவுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிக்கலாம். இதான் நியூ சோஃபா பார்த்துக்கோங்க. இந்த சோஃபாவும் வந்து க்ரீன்லேயே அமைஞ்சிருச்சு சொன்ன மாதிரி. ஸோ பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குது. எல் சைஸ் சோஃபா, ரொம்ப ஆசைப்பட்டே இருக்கும். பார்க்கலாம். கார்னர் சீட்டில் உட்காந்துட்டு கால் நீட்டு வச்சுப்பீங்க. அதுக்காக அந்த கார்னர் சீட்டுக்காக தான் ஒரு ஆள் அடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த கார்னர் சீட்டு போனோடனே உங்களுக்கே ஏற்ற மாதிரியே வாங்கியிருக்குங்க தூங்கிறதுக்கு.
ஸோ அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷனில் நான் செஞ்சது ரொம்பவே கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளீனிங் தான். க்ளீனிங்னால் வந்து சும்மா அந்த வீடை மட்டும் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு எப்போவுமே பிடிக்காது. A to Z வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணி முடித்து மோப்பு போட்டால் தான் எனக்கு வந்து க்ளீன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வீடே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ கிச்சனுக்கு வெளியில் இருக்கிற வேலைங்க எல்லாத்தையும் வந்து ப்ரிப்ரேஷன் வேலைங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து நான் என்ட்ரு ஆகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு 3 டிஷ்ஷஸ் தான் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ரோல் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் மாதிரி வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ அது வதங்கவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ வேகிறப்பயே இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வந்து வேக விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் உங்களுக்கு. ஸோ இது வேகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான கேபேஜ், அப்புறம் க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேரட்டு இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அரிஞ்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வேகிறதுக்கு எப்போவுமே ரொம்ப டைம் எடுத்துக்காது. மேக்ஸிமம் வந்து 7 மினிட்ஸ் தான். வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொத்தி விட்டுக்கோங்க மெல்லிஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதோட நம்ம அரைஞ்சி வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன பார்த்திங்கன்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், கேபேஜ் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதோடு சேர்த்து கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ், அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கான ஃபில்லிங் வந்து ரெடி ஆச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளோர் மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் ரோல் சீட்டு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முக்கோணமாக வச்சு அதில் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சதும் இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக இந்த துணிலாம் மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. கர்ச்சி வேணால் வந்து இந்த மாதிரி மடிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து பொறுமையாக நல்லா டைட்டாக பிடிச்சி வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷேப் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கார்ன்ஃப்ளோர் மிக்சிங் அதை வந்து ஆட் பண்ணி அப்படியே வந்து ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷேப் வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். நான் வந்து இன்னொரு மெத்தடும் வந்து செய்வேன். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வந்து நடுப்பற அதாவது சென்டரில் வந்து வச்சுட்டு அதாவது அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு 2 பக்கமும் இதே போலவே வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து சைடாக மறப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராகவே வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும். மடிச்சுட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அண்டு எப்பவும் போல தான் லாஸ்ட் எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளோர் மிக்சிங்கை வச்சு ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷேப் வந்து கிடச்சிரும். இது அதை விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1 வீக் மாதிரி வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து சாப்பிட்லாம். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகிடும். நான் வந்து இடம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லாக் பேக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ரோலுக்கு அப்புறம் அடுத்தது நான் செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாப் தான், கபாப் ரோலு. ஸோ அதுக்கு ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மெலிசாக கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பீசஸும் வந்து கையில் படக்கூடாது. அந்த அளவு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா
மோசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை பிடிக்காது அப்படின்னா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை 1/2 hour மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். ஸோ அது ஊறுற கேப்பில் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படுது. அதனால் அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 ஒரு 4-5 எடுத்துக்கோங்களேன், ப்ரெட்டை போட்டு நல்லா அந்த மாதிரி அடித்து பதம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இப்படியே யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறதை விட பதமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவே வந்து இருக்கும் ரெசிபி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெட்டில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸ் மாதிரியே வந்து ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக் மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதை உரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் மைதா ஒரு பவுலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 hourக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு உருட்டும் போது கையிலலாம் ஒட்டாது. அதனால் ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டி நீல வாக்கில் நம்ம இந்த மாதிரி 2 கையிலையும் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கபாப் ரோல் வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான், கபாப் ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதே மாதிரியே வந்து நான் எல்லா கபாப் ரோலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மைதா மாவில் போட்டு நல்லா கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் மிக்சிங்கில் போட்டு நல்லா 4 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு 4 பக்கமும் நல்ல கோட்டிங் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து கபாப் வந்து ரெடி ஆகிடும். இதே போலவே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்மளால் பேக் பண்ண முடியாது. இது ஒரு நாள் மாதிரி நமக்கு வந்து ஊறணும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து கோட்டிங்லாம் ஆகி சூப்பராக இதாக இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு ஜிப்லாக் பேக்லேயும் வந்து நீங்கள் போட்டு பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த ரோல் கபாவை மேக்ஸிமம் நீங்கள் 1 வீக் மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுமோ அப்போதைக்கு வந்து வறுத்து சாப்பிட்லாம். ஸோ சம்மர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சம்மர் வந்தாலே நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து செலக்டடாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நானும் அப்படி தான் நைட்டி தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுவும் வந்து காட்டன் நைட்டி தான் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சுடிதார். ஸோ இது 2 தான் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சம்மருக்கு ஏற்ற மாதிரி வந்து நைட்டி அப்புறம் காட்டன் சுடிதார்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் எனக்கு இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ரெடிமேட் சுடிதார் தான். காட்டன் சுடிதாரில் வந்து அவ்வளோவா டிசைன்ஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். பட் இது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல வந்து டிசைனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப அழகான ஒரு காட்டன் சுடிதார். எனக்கு காட்டன் சுடிதாரை விட துப்பட்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த புசு புசுன்ட்டு இருக்கும். அதை அப்படியே வந்து அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி யூஸ் பண்ணுறப்ப அப்படியே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும், மேலே இருக்கிறதே தெரியாது. இன்னொரு ஒரு சுடிதார் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு போட்டும் காட்டுறேன். பார்க்குறதுக்கே நல்லா ரிச்சாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு டெய்லி யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். த செகண்ட் வந்து நீங்கள் வந்து காலேஜ் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூட் ஆகும்னு தான் சொல்லுவேன். அந்தளவு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா வந்து இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு துப்பட்டா. நான் மேக்ஸிமம் நான் ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு துப்பட்டாவை பார்ப்பேன். துப்பட்டா பிடிச்சிருச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து செலக்டட் அப்படின்னு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோடைய பாட்டம். ஏன்னா நைட்டி வந்து வாங்கியிருந்தேன். இந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டி கூட நான் செலக்டடாக தான் வந்து வாங்குவேன். இந்த மாதிரி அழகான கலெக்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். வந்து பிளாக் கலர், எனக்கு வந்து பிளாக் கலர் ஃபேவரட். அதனால் வந்து நிறைய நீங்கள் பிளாக் பார்க்கலாம் என் ட்ரெஸ்ஸஸில். நைட்டி வந்து வாங்கியிருந்தேன். ஒரு டாப்பு
அண்ட் வந்து ஒரு லாங் குர்த்தி மாதிரி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம், இந்த இது பார்த்துக்கலாம். ஆன ஒரு டாப்பு, ரொம்ப அழகான ஒரு டாப்பு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குர்த்தி இது வந்து இப்படி தான் இருக்கும் வியர் பண்ணோன்னா. கவுன் டைப்பில் இருக்கிற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டிக்கு அப்புறமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி லாங் டாப்ஸ், லாங் குர்த்தி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்டக்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய பேஜில் டிசைட் பண்ணவே முடியல, அந்தளவு சூப்பராக இருந்துச்சு அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ். கம்மியான ப்ரைஸில் நீங்கள் சூப்பரான குவாலிட்டியில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க பேஜ் கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேஜ். நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக அவங்கள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரமதான் ப்ரிப்ரேஷனில் நெக்ஸ்ட்டு நான் செஞ்ச ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேட்ரிஸ் தான். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ இப்போது 7 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் நல்லாவே வந்து வெந்திருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுலில் எடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தனித்தனியாக பிச்சு போட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது முட்டைக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் குட்டி குட்டியாக நறுக்குன அதாவது பூண்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். ஓரளவு வந்து வதங்கினா போதும் வெங்காயம் பூண்டு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் மாதிரி வந்து வதக்கிக்கலாம். ஸோ அது வதங்கினதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ரெட் அண்டு எல்லோ கேப்சிகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வந்து வதக்கி ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து மயோனீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வந்து நோன்பு வைக்கிறப்போ இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபைனலி கொஞ்சமாக வினிகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இறக்கிடலாம். ஸோ இது கூடவே ஸ்ப்ரிங் ரோலுக்கு ரெடி பண்ண மாதிரி வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிமும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சமோசா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் சைஸில் வந்து போட்டுக்கிட்டு நடுப்புற கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நான் எப்படி மடித்தனோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் 2 ரோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை வந்து அப்ளை பண்ணி இப்போ வந்து இதை வந்து மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த பேட்ரிஸ் செய்கிறது. செஞ்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதே ஸ்டஃபிங் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சமோசாவும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சமோசா செய்கிறது ஆல்ரெடி ரொம்பவே ஈஸி. ஒன்றும் இல்லைங்க, இந்த சமோசா சீட்டை சைடில் முக்கோணம் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி மடக்கிக்கோங்க. மடக்குனதும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் க்யூப் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். அதில் வந்து நல்லா ஸ்டஃபிங்கை வச்சு மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை வந்து அப்ளை பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே வந்து நீங்கள் வந்து மடக்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இந்த ஓரத்தையும் நல்லா ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு முக்கோண ஷேப்பில் பார்த்திங்கன்னா சூப்பராக சமோசா வந்து ரெடி ஆகிடும். இதே போலவே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி அதாவது ஜிப்லாக் பேக்லேயே போட்டு நான் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது 2த்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் மாதிரி வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு வந்து எப்போ வேணுமோ அப்போதைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரமதான் வரப்போகுது. ரமதான் வந்தாலே இந்த நோன்பு டயத்துக்கு நல்லா சில்லுன்னு ஏதாச்சும் வந்து ஜூஸஸ் வந்து போட்டு சாப்பிடுவோம். அதையும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நன்னாரி சர்பத் லவர்ஸ், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லெமன் வந்து ஜூஸ்க்கு நமக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் க்யூப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே எல்லா லெமன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சு அதை நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு நான் வந்து க்யூப்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த க்யூப்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணாமல் பாட்டிலில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த டயத்துக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து க்யூப்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நல்லா வந்து இடம் அடிக்காமல் வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அப்படின்னா அப்பப்போ நான் எப்போ நன்னாரி சர்பத்து ரெடி பண்ணுறேனோ இதில் ஒரு க்யூப்ஸ் போட்டால் போதும், எனக்கு ரெடி ஆகிடும். ஸோ அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நான்வெஜ் தான் அதிகமாக நம்ம சமைப்போம் அந்த டைமிங்கில். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கையோடவே மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆஞ்சு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக மொத்தம் சிம்பிளாக சொல்ல போனால் நோன்பு டயத்தில் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு முக்கியமானதை ரெடி பண்ணாமல் இருந்தால் எப்படிங்கிற மாதிரி பாதாம் பிசின் அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பவுலில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபைனலாக. ஸோ இதுதான் வந்து ரமதானில் ரொம்ப ரொம்ப நோம்பாளிக்கு முக்கியமானது. ஃபைனலி ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். என்னென்னலாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ், கபாப் ரோல், பாக்ஸ் பேட்ரி, சமோசா, அதுக்கப்புறம் லெமன் க்யூப்ஸ் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நோம்பாளிக்கு ரொம்பவே தேவையான சப்ஜா சீட்ஸ் அண்டு பாதாம் பிசின், ஃபைனலி ஸ்ப்ரிங் ரோல் இவ்வளோ தாங்க வந்து இந்த ப்ரிப்ரேஷனுக்காக நான் ரெடி பண்ணது. ரமதான் ப்ரிப்ரேஷனுக்கான எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சதுனால அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து ரமதானில் நிறையாவே எனக்கு வந்து டைம் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இஃப்தார் டைமில் அண்ட் வந்து நோன்பு டைமில் வந்து சமைக்கிறதுக்கும் சரி, இஃப்தார் டைமில் வந்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் சரி எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்ன செய்யணும்னு நான் யோசிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த ரமதானில் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கிற ரெசிபிஸ் தான் வந்து நானுமே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். ரெடி பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் அப்படிலாட்டி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு தனித்தனியாக இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே நான் ரெசிபியோடையே வந்து தனித்தனியாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத காட்டியிருப்பேன். இப்படி தான் நான் வந்து மொத்தமாக வந்து ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுக்கான ப்ரிப்ரேஷன் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து நான் இருக்கேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வந்து நோன்பு வச்சு முடிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வரக்கூடிய ரமதானில் நிறைய நோம்பாளிகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறந்துடாமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்குறவங்களில் நிறைய பேர் வந்து இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இது மாதிரி இன்ஷால்லா வந்து வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.